இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் வெளிப்படுத்தினது விசேஷம் 21:6. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். கிரேக்க அரிச்சுவடியில் அல்பானா முதல் எழுத்து, ஓமேகானா கடைசி எழுத்து. தமிழில் ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. இரண்டுமே ஒரே அர்த்தம் தான். சில பேருக்கு அல்பா ஓமேகானா வேறு ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. தேவன் சொல்கிறாரு, எனக்கு பிறப்பும் இல்லை அழிவும் இல்லைன்னு. இந்த ஆதிக்கும் அந்தத்துக்கும் இடையில் இருக்கிறதா இந்த பூமியும் அதில் உள்ள எல்லா உயிர்களும். நமக்கு தான் பிறப்பும் இறப்பும் இருக்குது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் தேவன்கிட்ட நம்ம போகிறதும் போகாததும். இப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் யார் வெற்றி பெறுகிறோமோ அவங்க தான் தேவனுக்கு குமாரனாக இருப்பாங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 தேவன் சொல்கிறாரு. கடவுள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறது உறுதி. அதுவும் அக்னியினால் அழிவு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அப்போது யாரெல்லாம் அக்னிக்கு இரையாவாங்களாம்? பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகள், கொலைகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனை செய்பவர்கள், பொய்யர்கள், இவங்க எல்லாருமே அக்னிக்கு இரையாவாங்கன்னு தேவன் சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்காக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமானது இல்லை, அது தற்காலிகம்தான். நம்மளை போல் அதுக்கும் அழிவு உண்டு. நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கணும். அதுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் தேவனுடைய ஆலோசனைப்படி செய்ய கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்படி நம்ம வெற்றி அடையும் போது தேவனுக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிற பாக்கியத்தை அடைய முடியும். ஆமேன்.